அந்த ஒரு தோற்றத்தை வச்சு சொல்லுவாங்க. லைக் அது அந்த அளவுக்குன்றது எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு நமக்கு எது பெஸ்ட்டோ அது கடவுள் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன வரணும்னு இருக்குதோ அது நம்மளுக்கு வரும். அவ்வளவுதான். அதுல பாயா இருந்தாலும் ஓகே. என்னாச்சு கைஸ், பூவெல்லாம் கிடைச்சாச்சு. ஃப்ரூட்ஸும் பூ எல்லாமே எடுத்துட்டு நம்ம அக்காவை பார்க்க போறோம். நீ இறங்கிக்கோ, நான் வண்டி பார்க் பண்ணிட்டு வரேன். சரி சரி. ஃப்ரூட்ஸ் எடுக்க வேணாமா? இறங்கி எடுத்துக்கலாம். வந்த டைம்ல அக்கா கொஞ்சம் எக்ஸசைஸ் இருந்ததுனால அந்த அந்த இமோஷன் இல்ல அக்காவோட எக்ஸ்பிரஷன் வீடியோஸ் எதுவுமே எனக்கு வந்து கேப்சர் பண்ண முடியல. சோ அதனால அக்கா இப்ப வந்து அதனால ஆட் பண்ணும்போது எல்லாம் பரவாயில்ல. இப்படி படுத்து பண்ணும்போது வீடியோல சரி இல்ல வரல என்ன வரமாட்டேன் நீங்க இல்ல, இது நான் மட்டும்தான். சரி அப்போ இப்ப வந்து அக்கா குளிச்சு அக்கா அம்மா அந்த வழியா ஓடி நான் போன் எடுத்தது. ஸோ அப்போ அக்கா வந்து குளிச்சு தட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பேசுங்க. ஹாய். நான் ரொம்ப ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 10-15 days பிரேக் விட்டுட்டு இப்போதான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு தான் ஆரம்பிச்ச உடனே பார்த்தா ஏதோ காலிங் பிளேட்ஸ் யாரோ வந்திருக்காங்க அப்படின்ட்டு எங்க அப்பா யாருன்னு மிரட்டிட்டே இருந்தாங்க. ஓடி போற மாதிரி யாருடா இது, நானே வந்து எட்டி பார்த்தா அப்பதான் தெரியுது என்ஷாவோ அது இவ்வளோ வந்திருக்காங்க. நம்ம பேபி தான் இங்க இருக்க. எவ்ரி மந்த் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறது. ஆனா நான் இப்பதான் அதான் நான் டாக்டர் விசிட் பண்றேனோ இல்லையோ இவங்க வந்து விசிட் பண்ணிடுவாங்க. ஆமா கை ஒடிஞ்ச மாதிரி கார்ல வைப்பர் இப்படி இப்ப தெரியல. பாப்பா நான் வந்திருக்கேன், எழுந்திரி வா. நான் வந்துருவேன். இப்போ நான் இப்ப நல்லா எக்ஸசைஸ் பண்ணி தூங்க வச்சிருக்கேன். நான் பேசுவேடா, நான் பேசுவேன். நீ ஒரு வாட்டி இந்த போன் பிடி, நான் பேசட்டும். ஆன் பண்ணிட்டு அவ பண்ணதுக்கு அப்புறம் அதேதான் நானும் பண்ணிருக்கேன். பாப்பா நான் பேசுறேன்னா இல்லையோ ஒரு வாட்டி வரும்போது இந்த அம்மா தான் பேசிட்டு இருப்பாங்க. நான் அக்கா, இது செகண்ட் பேபி. ஆமா ஏன்னா இந்த அம்மா சொல்றாங்க நான் தான் ஃபர்ஸ்ட் டாட்டர். அப்ப இது செகண்ட் டாட்டர் சொன்னா எல்லாருமே பாய் தான் சொல்லுவாங்க. அது மாற்ற அந்த ஒரு தோற்றத்தை வச்சு சொல்லுவாங்க. லைக் அது அந்த அளவுக்குன்றது எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு நமக்கு எது பெஸ்ட்டோ அது கடவுள் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன வரணும்னு இருக்குதோ அது நம்மளுக்கு வரும். அவ்வளவுதான். அதுல பாயா இருந்தாலும் ஓகே, கேர்ளா இருந்தாலும் ஓகே. அது நம்ம குழந்தை தானே, நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். நான் ஒரு 2 months முன்னாடி அக்கா கூட வந்து இங்க படுத்துட்டு இருக்கும்போது நான் தூங்குது. நம்ம ஹாஃப் வேல தூங்கிட்டே இருக்கு. தங்கம் உனக்கு என்ன தோணுது, என்ன பேபி? எனக்கு கேர்ள் பேபி அக்கா. எனக்கும் அப்படிதாடா வருது. ஆனா எல்லாருமே போயின்னு சொல்லிட்டு இருக்கு. எழுந்திருக்கவே இல்ல. எழுந்திருக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும். அதுக்கு அப்படியா ஒண்ணு பண்ணா ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். என்னன்னா நான் ஒரு சைடு படுத்துட்டு அப்புறம் நான் சென்டர்ல ஒரு பொசிஷன் வந்து இன்னொரு சைடு சாஞ்சேன்னா அவங்களோட பொசிஷனுக்கு அகாமடேட் பண்றதுக்கு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஓ ஓகே சோ அந்த அப்போ வந்து நல்லா மூவ் பண்ணுவாங்க. செல்லக்குட்டி, நான் அத்தையா சித்தியா என்ன சொல்றீங்க? முத்தஷி பாட்டி என்ன பார்த்தா பாட்டி மாதிரி ஆடி இருக்கு. பாட்டிக்கும் பாட்டி முத்தச்சினா அடி கொல்லுப்பாட்டி. கொள்ளுப்பாட்டி. அவளே என்ன பார்த்தா கொள்ளுப்பாட்டி எல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன சொல்லக்குட்டி அப்படிதானே சொல்லுவீங்க. கொன்னுடுவீங்க. நான் யாருன்னு கேட்டா அக்கான்னு சொல்லுவா. இல்லடே, இது ஸ்கூல்ல போகும்போது அது ஸ்கூல்ல சண்டை எல்லாம் போடும்ல, இருக்கடா உனக்கு நான் என் அக்காவை கால் பண்றேன்னு சொல்லிட்டு அது அக்காவை கால் பண்ண. நான் அப்ப மலையாளத்தை பேச அதுவே திட்டுறாங்க. ஹென்ஷே பார்க்கும்போது வாவ் அழகிய லைலா. அவரோட அம்மா ஃப்ரெண்டு மாதிரியே தெரியல. நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க? உடனே பத்தியா எப்படி படிச்சு வச்சிருக்காங்க. சரி நமக்கு 3 பேருக்கும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆமா வா. வெயிட்.
கொஞ்சமா போடுங்க. ஏற்கனவே கை ஃபுல்லா இருக்கு. வந்த ஸ்திதிக்கு கையில வளைகள் எல்லாமே போடணும். நீ போடணும், நீ நானும் போடுறேன். நான் பூ வச்சு கூட கொடுக்கணும். நீ பூ வச்சு விட்டு. இது மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கு. நின்றுக்கு வாடா, நின்றுக்கு. கொஞ்சம் இதாக ரெண்டு போட்டா போதாதான், இதுக்கு இவ்ளோ போடுறேன். இருக்கட்டும், வள சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கணும். ஐயோ, நீயே போட்டு காய்க்கலாம், பயமா இருக்கு. போதா? எனக்கு என்னன்னா ரைட்டை விட லெஃப்ட் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. புடிடா. உனக்கு பாத்து கீழே ஓகேடா, ஓகே. அந்த வளையல் பாத்துடா. ஹலோ, நான் பாக்குறேன். கிளாஸ் Hello? போது பாத்து உடைச்சு கால்ல குத்திக்கும். ஓகே. அது கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும். இது கொஞ்சம் ஹலோ. போது இதுக்கு மேல. ஹலோ. டேய், ஒரே நிமிஷம் இருடா. இது ஒரு இது மட்டும் கால் மட்டும் பேசிட்டு வந்து. அப்ப குழந்தை பிறந்து 6 மாசம் ஆமா ஹென்ஷ் வரும். அப்படிலாம் இல்ல. போதுடா, 2 போதாது. என் தெரியல அப்படிலாம் நின்றுடுமா? போதும் 4. சின்ன சின்னதா இருக்கு. இவ்வளோ பெருசா இவ்வளோ லென்த்துக்கு எனக்கு தலையில முடியே இல்லை. சரி, பரவாயில்ல. இதை கட் பண்ணிக்கலாம் வேண்டாம். சரி, கொஞ்சமா வச்சுக்கலாமா? கொஞ்சமா கட் பண்ணிட்டு நீ ஒரு பீஸ் வை. நான் வேண்டாம். வீடு மெயின்டெனன்ஸுக்கு ஆளை விழிச்சுக்காம. ஓகே. அது வரேன். லைட் போடு. இப்போ ஓகேடா. ஏதோ நீ மேல பெரிய போனிடெயில் போட்ட. ஆமா, அது சும்மா வீட்ல இருக்கும்போது அங்க போட்டாதான் ஃப்ரீயா இருக்குன்னு இருக்கும். போதும்டா, 2 I'm really blessed to have wonderful friends. இது குங்குமம். குங்குமமே இது ஒரு பாட்டு இருக்கு. குங்குமமிட்ட கவில் தடவை. தமிழ் பாட்டு. அகிலாக்கு தெரியுமா அது? ஆக்சுவலி அதான் அகிலாக்காக தான் தெரியும், எனக்கு தெரியும். தமிழ் பாட்டு உனக்கு தெரியும்? ஐய், வேற ஒரு ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சம் கண்ணாடி கண்ணாடி பாடுறா இந்த பொண்ணு. கண்ணாடி போனா என்ன கண்ணாடியில தானே அந்த பிரதிபிம்பம் தெரியும். டியூன் பாடிட்டா அவ்வளவுதான். பாடுறா தெரியுமா? பரவாயில்ல, ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லயே தப்பா பாடுறாங்க, லிரிக்ஸ் விட்டுடுறாங்க. பாவம். சரி, ஓகே. சொல் சொல் நல்ல வாசனையா இருக்கு. ஏய், நல்ல வாசம் தெரியுமா? ஆமாடா, இது இப்படியே இந்த மல்லிப்பூ எல்லாமே பெட்ல போட்டு நுழைஞ்சு தூங்க தோணுது. தனியா எங்க ஏர்பின் கீழே வச்சிருக்கேன் பாரு. தனியா மல்லிப்பூ. இது எத்தனை எபிசோட் வருது? இது எத்தனை எபிசோட் இது? இதெல்லாமே மொத்தம் 1 hour இருக்கு. பாக்கலன்னா அவ்வளவுதான், உங்களை கொன்னுடுவேன்னு சொல்லுவாங்க. 2 ஸ்ப்ரெட் பண்ணி வை. 2 போட்டுரு. எபிசோட் 2 போடு. ஏன்னா ஒரே இது நான் பார்க்க மாட்டாங்க, கஷ்டமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அவ்வளவுதான். என்ன பாட்டு கேக்குது தெரியுதா? மலையாள சாங்ஸ். எனக்கா மலையாளம் எதுவுமே வரல. ராஜராஜ தோழன் ஒரே பாட்டு தான். ராஜராஜ தோழன். இப்ப லாஸ்ட் ஒரு போட்டோஸ் எடுத்து போண்டி. காரி துப்பிடுறி மூஞ்சில. இல்ல, இவன் ஒரு காமன் சென்ஸ் இல்லாம பண்றா பாரு அவ. சத்தியமாடா. ஒரு அதான் சொல்லுங்க, குழந்தை, குட்டி குழந்தை. இல்ல, நீ மூக்குக்கு கீழே விட்டு துப்பு. இல்ல, அதுதான் காரி துப்பி. ஏய், ஹென்ஷாக்கு இப்ப 3 क्वेश्चंस எடுக்கணும். ஏய், என்ன ஆள விடுங்க. அச்சச்சோ. அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து அக்காவை பார்த்து எல்லாமே முடிச்சு நம்ம கிளம்புறோம். இன்னொரு நாள் வந்து நான் லஞ்ச் பண்றேன். சோ லஞ்ச் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா இருந்துட்டு போணும். அப்படியே முத்தத்தை அள்ளி அள்ளி கொடுத்து ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொல்லாலே